ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு மாம்பழ சீசன் அப்படிங்கறதுனால மேங்கோ மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் மேல தோல் எடுத்துடலாம் நாம இந்த பீலர் வச்சு. இந்த மாம்பழத்தோட பேர் மல்லிகா மாம்பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பிளேவர் அவ்வளோ வாசனை, நல்ல ஒரு வாசனையில இருக்கு. டேஸ்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு இனிப்பான ஒரு மாம்பழம். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாம்பழம் 1 கிலோ 150 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு தடவை. இது நல்லா இந்த மாதிரி மேல இருக்கிற இந்த தோல் எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கியூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிட்டு மறுபடியும் கிராஸ்ல கட் பண்ணிட்டு நல்லா கியூப்ஸ் மாதிரி நம்ம மாம்பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கிரைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாம்பழம் டேஸ்ட் மட்டும் இல்ல, நல்லா ஜூசியாவும் இருக்கு இந்த பழம். இந்த மாம்பழம் தான் எடுத்து நம்ம மேங்கோ மில்க் ஷேக் பண்ணணும் அப்படின்றதுல எந்த மாம்பழம் வேணா யூஸ் பண்ணலாம். நார் இல்லாத மாம்பழமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நீங்க கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சு அப்படின்னுட்டு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இதை நான் எல்லாமே சேர்க்க போறதுல கொஞ்சமா எடுத்து வச்சிட போறேன். மேல கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் மாம்பழம் மட்டும் நிறுத்திட்டு மீது எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட் அதிகமா இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்க வேற மாம்பழம் ஏதாவது யூஸ் பண்றீங்க, ஸ்வீட் கம்மியா இருந்தா 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கலாம். பால் பசும்பால், பாக்கெட் பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு. இப்ப அடிச்ச இதை நம்ம சர்விங் கிளாஸ்ல நம்ம மாத்திக்கலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பால் யூஸ் பண்ற பால் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மில்க் ஷேக் நல்ல சில்லுன்னு கிடைக்கும். இல்ல நார்மலா இருந்தா போதும்னு ஜஸ்ட் ஐஸ் கியூப்ஸ் மட்டும் நீங்க போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதை எல்லாம் மாத்தியாச்சு. நல்லா திக்கா நல்லா சூப்பரா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது கூடவே நான் மேல கொஞ்சமா ஐஸ்கிரீம் என்கிட்ட இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெனிலா பிளேவர்ல ஐஸ்கிரீம் கொஞ்சம் வீட்டுல இருந்தது, அதை மேல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மில்க் ஷேக்ல ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட். மேல கார்னிஷிங்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்க்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கார்னிஷிங்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி போடும்போது பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதுவும் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாம்பழமும் நம்ம கொஞ்சமா இது மேல சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படின்னா பாதாம் முந்திரி கூட நீங்க பொடியா நீங்க நறுக்கிட்டு அதை கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம். பார்க்க அதுவும் அழகா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்க இதை கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாம்பழ கியூப்ஸும் நம்ம மேல இந்த மாதிரி சேர்த்துட்டா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம கார்னிஷ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். நல்லா இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு குளு குளுன்னு நல்ல கிரீமியான நல்ல ஒரு மில்க் ஷேக், மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க இப்ப நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நல்ல ஒரு சூப்பரா நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்சர்ல ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.